அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபி தோழர்களில் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற ஏழ்மையான வறிய சஹாபாக்கள் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தாங்க. அந்த வழியாக குறைஷிகளின் தலைவராக இருந்த அபூ சுஃபியான் கடந்து போனார். அந்த நேரத்தில் அங்கே அமர்ந்திருந்த அந்த ஏழை சஹாபாக்கள் சொன்னார்களாம், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக மா அஹதத் சுயூஃபுல்லாஹ் மின் உனுக்கி அதுவில்லா ம அஹதஹா, அல்லாஹுவினுடைய வாள்கள் இந்த அல்லாஹுவினுடைய எதிரியாக இருக்கக்கூடிய இவருடைய கழுத்தை இன்னும் பதம் பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்டாங்க. இவருக்கு இன்னும் மௌத்து வரலையா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்டாங்க. ஏன்னா இஸ்லாத்திற்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தவர் அபூ சுஃபியான், இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய எதிராக செயல்பட்டவர். அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்த்த உடனே இவருக்கு இன்னும் மௌத்து வரலையா, இந்த மாதிரி இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அப்போ பக்கத்தில் இருந்திருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பார்த்து கேட்டாங்களாம், அத்தகூலூன ஹாதா லி ஷேഖி குரைஷின் வ சய்யிதிஹிம், இவர் யாருப்பா, சாதாரண ஆள் இல்லையே, குறைஷிகளுடைய தலைவராச்ச, அங்கே இருக்கக்கூடிய பெரியவராச்ச, அவரை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களே, இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்ன வார்த்தையை பேசிட்டீங்க, அவர் இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய எதிரியாக இருந்தாலும் அவர் ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர், அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரியவர், அவரை பார்த்து இப்படி சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்களை கடிந்து கொள்ளும்படியான ஒரு வார்த்தையை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. சொன்னதோட இந்த விஷயத்தை பெருமானார்கிட்ட போயும் எத்தி வச்சாங்க. இந்த மாதிரி இந்த சஹாபாக்கள் உட்கார்ந்துருந்தாங்க, அவர் கடந்து போனார், அவரை பார்த்து இப்படி சொன்னாங்க, நான் அவங்கள பார்த்து இப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார்கிட்ட சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், லஅல்லக அக்லப்தஹும், என்ன அபூபக்கரே நீங்கள் அவங்கள கோபப்படுத்திட்டீங்க, யாரை, அந்த சஹாபாக்களை நீங்கள் கோபப்படுத்திட்டீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். இந்த ஏழை சஹாபாக்களை பார்த்து ஏன் நீங்கள் இப்படி கேட்டீங்க, அப்படி கேட்கலாமா, அவர் பெரிய ஆளாச்ச, தலைவராச்ச, அவரை பார்த்து இப்படி நீங்கள் சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டது நீங்கள் அவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி விட்டது. அடுத்து ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அதுதான் மிக முக்கியமானது, லயின் குன்த அகுலப்தகும் லகத் அகுலப்த ரப்பக், நீங்கள் அந்த சஹாபாக்களை கோபப்படுத்தினால் இறைவனை கோபப்படுத்தியதற்கு சமம். அவங்கள நீங்கள் கோபப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் இறைவன் உங்கள் மேலே கோபப்படுவான், அப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பார்த்து கேட்டாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி வேகமாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சஹாபாக்கள்கிட்ட அவங்கள சந்தித்து, யா இஹ்வத்தா, என்னுடைய சகோதரர்களே, நான் அவங்கள கோபப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். இப்போ அவங்க சொன்னாங்க, யக்ஃபிருல்லாஹு லக யா அஹி, என்னுடைய அன்பு தோழரே, சகோதரரே, அல்லாஹ் அவங்கள மன்னிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இது ஒரு வரலாறு. இதில் அபூ சுஃபியான் கடந்து போன பொழுது அவரை பார்த்து அந்த 3 சஹாபாக்களும் இந்த மாதிரி அல்லாஹ்வினுடைய எதிரி போகிறாரு, இன்னும் இவருக்கு மௌத்து வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஏன் இந்த மாதிரி இப்படி சொல்கிறீங்க, அவர் ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராச்சே, இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அப்படி கேட்டாங்க அப்படின்னா, ஒன்றும் அவருடைய ஒரு தலைவர், ஒரு பெரிய ஆள், ரெண்டாவது அந்த சமயம் எந்த மாதிரி சமயம் அப்படின்னு சொன்னால் ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்பட்டதற்கு பிறகு தான் இந்த நிகழ்வு நடக்குது. ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு நிறைய பேர் இஸ்லாத்திற்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுருந்துச்சு. அதனால் மக்காவாசிகளும் மதீனாவாசிகளும் இணக்கமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்துக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. இப்போ இவர் யார், குறைஷிகளுடைய தலைவர், மக்காவாசிகளுக்கே தலைவர் இவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் மக்காவே இஸ்லாத்துக்கு வந்த மாதிரி.
நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆளை போய் இப்படி சொல்லிட்டீங்களே, அது அவர் காதில் விழுந்து அவர் கோவப்பட்டுட்டு அவர் போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அது இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு பலவீனமாச்சே அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பார்த்து அப்படி கேட்டாங்க. இருந்தாலும் அல்லாஹ் ஏழை சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை வச்சிருக்கிறான். சஹாபாக்களை, பெருமானாரை சுற்றி இருந்த அந்த ஏழை சஹாபாக்கள், ஒன்றுமில்லாத, பணம் இல்லாத, பொருளாதார வசதிகள் இல்லாத, எப்பொழுதும் பெருமானாரை சுற்றி சுற்றி வரக்கூடிய அந்த ஏழை சஹாபாக்களுக்கு அல்லாஹ்ட்ட மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்து இருந்துச்சு. அவங்கள கண்ணியப்படுத்தணும்னு சொன்னான். அவங்கள எந்த சமயத்திலும் அவங்கள நீங்கள் ஒதுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே இருந்தான். ஏன்னா இஸ்லாத்திற்கு உரமிட்டவர்கள் அவர்கள்தான், ஈமானுக்கு வேறாக இருந்தவர்கள் அவர்கள்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு சொன்ன அந்த நேரத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெருமானாருக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் அவர்கள்தான். அதனால் எந்த ஒரு விதத்திலும் அவங்கள நீங்கள் காயப்படுத்திடக்கூடாது, அவங்கள நீங்கள் நோஸ்கட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய விருப்பம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்படி சொல்லி அந்த சஹாபாக்கள் நீங்கள் கோபப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி அபூபக்கரை பார்த்து கேட்டாங்க. அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்கிறான், வலா தத்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷியி யுரீதூன வஜ்ஹா. அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை தொழுதும் அழுதும் கொண்டிருக்கக்கூடிய, அல்லாஹ்வை திக்ரு செய்து கொண்டிருக்கக்கூடிய, துவா செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை நீங்கள் விரட்டிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனம் எப்போ இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், மக்காவில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட பெரும் தலைகள் பெருமானார்கிட்ட பேசுனாங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுறீங்க, நாங்கள் வரலாம், உங்கள் கூட உட்காரலாம். ஆனால் எங்களுக்கு பெரிய ஒரு இடையூறாக இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால், உங்கள் கூட இருக்கக்கூடிய இந்த ஒன்றுமில்லாத பையங்க தான், இந்த ஏழை சஹாபாக்கள், அந்த ஏழை ஒன்றுமில்லாதவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் எங்களுக்கு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறாங்க. எங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. ஊரில் நாங்கள் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறோம். நாங்கள் உங்களை கையை பிடிச்சி ஈமான் கொண்டு உங்கள் கூட உட்கார்ந்தா, என் கூட உட்காரணும், எனக்கு ஈக்குவலாக இருக்கணும், ஸ்டேட்டஸில் ஒன்றா இருக்கணும். அவங்களாம் ஒன்றும் இல்லாதவங்க, ஊரில் அந்தஸ்தே இல்லாதவங்க, பேரே இல்லாதவங்க. நாங்கள் அவங்க கூட உட்கார்ந்தாங்கன்னா எங்கள் ஸ்டேட்டஸ் என்ன ஆகிறது, எங்கள் இமேஜ் என்ன ஆகிறது, எங்களுடைய பவர் என்ன ஆகிறது, எங்கள் மரியாதை இல்லாமல் போயிடுமே. அதுதான் எங்களுக்கு தடையாக நிற்கிது. அதனால் நான் உங்கள் கூட உட்காரணும் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி ஆட்கள்லாம் உங்கள் கூட இருக்கக்கூடாது, நாங்கள் வர்ற நேரத்தில் அவங்க இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பெருமானார்கிட்ட மக்காவில் இருக்கக்கூடிய சில பெருந்தலைகள் பேசினாங்க. அதாவது நாங்கள் உட்காரும் பொழுது அந்த ஏழைகள் உங்கள் கூட இருக்கக்கூடாது, அது எங்களுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் யோசித்தாங்க. சரி, ஒருவேளை அவங்க இஸ்லாத்துக்கு வந்தால் நல்லது தானே, அதனால் கொஞ்சம் அவங்க வரும் பொழுது இவங்களை கொஞ்சம் லைட்டாக தள்ளி வைக்கலாம் அப்படின்னு யோசித்தாங்க. அப்போ தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கினா, எக்காரணத்தை கொண்டும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஏழைகளை நீங்கள் விரட்டிடக்கூடாது, அவர் இஸ்லாத்துக்கு வரணும், இவர் இஸ்லாத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களை நீங்கள் நோஸ்கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினான். ஏழைகள் ஒன்றைக்குமே புறம் தள்ளப்படக்கூடாது. சமுதாயத்தில் அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறாங்க, அடையாளம் தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஒதுக்க நினைக்கக்கூடாது. அவங்க அல்லாஹ்கிட்ட உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ்கிட்ட அவங்க தான் மிக நெருக்கமானவர்களாக இருப்பார்கள், இறை நேசத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். யாரையும் எளியவன் என்று சொல்லியோ, அவன் ஏழை என்று சொல்லியோ, ஒன்றுமில்லாதவன் என்று சொல்லியோ, ஒரு ஆளுக்காக, பெரியவருக்காக, ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவருக்காக அவரை என்ன செய்யக்கூடாது, அவங்கள தள்ளி விடக்கூடாது. அது அல்லாஹுக்கு விருப்பமானது கிடையாது. அதனால தான் அல்லாஹு தஆலா அவங்கள நீங்கள் உங்கள் கூடயே வச்சுக்கிங்க, அவங்கள நீங்கள் விரட்டிடாதீங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்னான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் யாரையும் நாம் ஒதுக்கிடக்கூடாது, இன்னொருத்தருக்காக இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள ஒதுக்க நினைக்கக்கூடாது. அது ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறத முதல்ல விளங்கணும். ரெண்டாவது, இந்த வரலாற்றில் பாருங்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஒரு பேணுதல், இறையச்சம் என்ன அப்படிங்கிறது இங்கே விளங்குது. இந்த மாதிரி அவங்கள பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களே, அது அவங்கள கோபப்படுத்தியதாக ஆகுமே, அவங்கள கோபப்படுத்திட்டா ரப்பு கோபப்படுவானே அப்படின்னு பெருமானார் சொன்ன உடனே, அப்படியா அப்படின்னு கேட்டு வேகமாக
அந்த சஹாபாக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, என்னை மன்னிச்சிருங்க, உங்களை பார்த்து நான் தெரியாமல் சொல்லிட்டேன், உங்களை பார்த்து இந்த மாதிரியான வார்த்தைகள் நான் சொல்லிட்டேன், அது ரப்பே கோவப்படுற மாதிரியான வார்த்தையாம், அதனால் வந்து நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து நிற்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய பெருந்தன்மை, அவங்களுடைய இறையச்சம், பேணுதல். யாரை பார்த்தும் நம்ம எதையாவது ஒன்று சொல்லிட்டோம், இவங்க கோபத்திலலாம் எதையும் சொல்லலை, அது வந்து அவரை பார்த்து பேசுகிறது அந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்காதுன்னு உணர்ந்து தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க. ஆனாலும் கூட இன்றைக்கி நாம் நிறைய கோபத்தில் யாரைய பார்த்தாவது ஏதாவது ஒன்று சொல்லிடுறோம். ஆனால் ஒருவேளை அவர் மன்னிக்காட்டிய அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நாம் ஏதாவது குறை வச்சோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அவன் மன்னிக்காத வர அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொல்லி ஹதீஸ் ஷரீஃப் நமக்கு சொல்லுது. அதனால் வந்து அவன்கிட்ட போய் நாம் என்ன செய்யணும், நான் மன்னிப்பு கேட்கணும். இந்த மாதிரி உன்னை பார்த்து இந்த மாதிரி சொல்லிட்டேன், உங்கள்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன், நான் அநியாயம் செஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி உன்னை ஏமாற்றிட்டேன், நீ வந்து மன்னிச்சிரு, நீ பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் என்ன செய்யணும், முதல்ல போய் மன்னிப்பு கேட்கணும். அவன் கேட்டால் தான், அவன் மன்னிச்சா தான் அல்லாஹ் மன்னிப்பான். அப்போ இதெல்லாம் வந்து இந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதனால் வந்து எல்லோரையும் மதிக்க வேண்டும், யாரையும் ஒதுக்க நினைக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து நாம் யாரிடத்திலும் எந்த ஒரு அவனை புண்படுத்தும்படியான எந்த வார்த்தையும் பேசிடக்கூடாது. அப்படி பேசியிருந்தால் நாம் என்ன செய்யணும், அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு நாம் நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களோ அந்த மாதிரியான வாழ்க்கை வாழக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.